ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ 6th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் எக்ஸசைஸ் 1.2 கண்டினியூ பண்ணிட்டுருக்கோம். அதில் 6th கொஸ்டின் பார்க்குறோம். என்ன கேட்குறாங்கன்னா, ராஜன் ரைட்ஸ் அ 3-digit நம்பர் யூஸிங் த டிஜிட்ஸ் 4, 7 and 9. வாட் ஆர் த பாசிபிள் நம்பர்ஸ் ஹீ கேன் ரைட்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ராஜன் வந்து 3-digit நம்பர் வந்து என்னது 4, 7, 9. இந்த நம்பர்ஸை யூஸ் பண்ணி எவ்வளோ 3-digit நம்பர்ஸ் உங்களால் எழுத முடியும்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற நம்பரையே ஒரு ஃபார்மாக எழுதிடலாம். இந்த மாதிரி எழுதலாமா? இப்போ 4 அப்படியே ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதை மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணலாம். அப்போ 9, 7 கரெக்டாக? ஸோ 4க்கு 2 எழுதிட்டோம். ஃபஸ்ட்டு நம்ம 4 எழுதிட்டோமா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 7 வச்சுக்கலாம். அப்போ 7 வச்சுக்கிட்டா என்ன வரும்? 4, 9. அதே 7 வச்சுட்டு இதை நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணால் 9, 4 கரெக்டாக? இப்போ அதே மாதிரி 4 வச்சு எல்லாத்தையும் எழுதிட்டோம், 7 வச்சு எழுதிட்டோம். இப்போ 9 வச்சு எழுதலாம். 9 வச்சு எழுதுனா என்ன வரும்? 7, 4. அடுத்த பாசிபிள் ஃபார்ம் 9 அப்படியே வச்சுக்கோங்க, 4, 7. புரியுதா? ஸோ ஒரு 3-digit நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா 4, 7, 9 அந்த 4 வச்சுட்டு அடுத்த நம்பர், அடுத்து 7 வச்சுட்டு அடுத்த 2 நம்பர்ஸ், அந்த மாதிரி நம்ம இவ்வளோ பாசிபிள் ஃபார்ம்ஸில் எழுதலாம்னு சொல்கிறோம். ஓகேவா? இந்த சம் புரிஞ்சுச்சா? நெக்ஸ்ட்டு 7th கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க? The password to access my ATM card includes the digits 9468. It is the smallest 4-digit even number. Find the password of my ATM card னு கேட்குறாங்க. இருக்கிற டிஜிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 9468. அவங்க கொடுத்துருக்கிற 2 ஹிண்ட் என்னது? ஒன்று வந்து ஸ்மாலஸ்ட் நம்பர், இன்னொன்று வந்து ஈவன் நம்பர். ஓகேவா? ஸோ ஸ்மாலஸ்ட் 4-digit நம்பர் 1, 2, 3, 4. ஸோ நம்மளுக்கு மொத்தமே 4-digit நம்பர் தான். ஸ்மாலஸ்ட் இருக்கிறதுலேன்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் என்னது? 4 தானே? இப்போ 4 தான் ஃபஸ்ட்டு வரும். செகண்ட் என்ன சொல்கிறாங்க? ஈவன் நம்பர்னு சொல்கிறாங்க. இங்கே எதர் 6 வரலாம், இல்லைன்னா 8 வரலாம். கரெக்டாக லாஸ்ட் டிஜிட்டில். ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. 6ம் 8ல் எது ஸ்மால்? 6 தானே ஸ்மால். அப்போ 6 இங்கே போட்டுருங்க, 8 இங்கே போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு ஈவன் நம்பர்ஸ் கிடைக்கும். 6 இங்கே வராது, கரெக்டாக 8 தான் வரும். ஸோ நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? ஸ்மாலஸ்ட் ஈவன் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. அதனால 8 கண்டிப்பாக இங்கே வரணும். அப்போ ரிமைனிங் நம்பர்ஸ் இங்கே என்ன இருக்குது? 9. ஓகேவா? ஸோ 6ஐ 9ஐ மாற்றி போட்டிங்கன்னா 9 இங்கே வரும், பெரிய நம்பர் ஆகிடும். ஆனால் அவங்க சொல்கிறது இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட்னு சொல்கிறதுனால ஸோ நம்மளுடைய ஏடிஎம் பாஸ்கோட் என்னது? அப்போது 4, 6, 9, 8. இதுதான் வந்து ஸ்மாலஸ்ட் 4-digit ஈவன் நம்பர். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸசைஸில் இந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் சம்மில் பார்க்கலாம். தேங்க்யூ.